நல்ல வேளை நான் இங்க வந்தேன். இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜான் செல்லம், நாம பேசினதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க சிட்டில வாழ்ற ஆளெல்லாம் கிடையாது. ஸோ உங்க மனசு என்ன சொல்லுதோ அங்க போய் வாழுங்க. ஓகே, பார்க்கலாம். ஓகே, அப்புறம் பார்க்கலாம். டேக் கேர். பை பை. பாய். கம் ஆன். எங்க? இஸ்தான்புல் தான். வேற எங்க? இல்ல, இங்க ஒரு பஸ் புடிச்சு நான் இஸ்தான்புலுக்கு வந்துடுறேன். இது பஸ்ஸா? பொட்டியை கொடுங்க. சரி, நீங்களே சொல்றீங்கன்னு நான் வரேன். ஓ, ஐம் சோ சாரி. பரவாயில்ல, ஆன் பண்ணிக்கோ. இல்ல, நீங்களே பண்ணுங்க. ஆன் பண்ணு. நீங்களே ஆஃப் என்ன உளர ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, ஆரம்பிச்சிட்டேன். நீ ஆன் பண்ணி ஏதாவது ப்ளே பண்ணு. ஏன்னா உன் டேஸ்ட் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பரவாயில்ல, ஆன் பண்ணு, ஏதாவது கேட்கலாம். தேங்க்யூ சோ மச். அப்படின்னா சனிம் இந்த சாங் உங்களுக்காக போட போறா. Gözleri siyah kadın, öyle çok özelsin ki bitmeyen şiir gibi kapanırken gözlerin. Saçları siyah kadın, o kadar güzelsin ki değil bir roman gibi. ரோட் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஸ்ப்ரிங் டைம்ல இந்த ரோடு இன்னும் சூப்பரா இருக்கும். திரும்ப வரலாம். திரும்ப வரலன்னா கம்பெனில இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு திரும்ப வரலான்னு நான் சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா வரலாமே. வீக்கெண்டே வந்துடலாமே. அதையும் யோசிச்சு பார்க்கலாம். பாத்தீங்களா, 2 நாள் கம்பெனிக்கு போகல. நான் டேரன் மேடம் ரொம்ப மிஸ் பண்றேன். டேரனிமா? ஆமா. நம்ம ஸ்ட்ரைட்டா கம்பெனிக்கு போயிடலாமா? ஏன்னா மெக்கனன் கிட்ட இருந்து அப்ரூவல் வரும். நிறைய வேலை இருக்கு. ஆமா, செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதாவது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதாவது ஒர்க்ல ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். Gözleri siyah kadın, öyle çok özelsin ki bitmeyen şiir gibi kapanırken gözlerin. Saçları siyah kadın, o kadar güzelsin ki derin bir roman gibi anlamlı her bir temin. Sen ürkek bir kış gecesin, ay ışığının gülüşüsün. நீங்க டயர்டா இருப்பீங்க. சரி, நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம். கம்பெனிக்கு நான் போறேன், நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகே? ஏன்னாச்சும் நான் நாளைக்கு வந்து சொல்றேன். சனம், நான் நிச்சயம் வரமாட்டேன். நானும் அதான் சொல்றேன். இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நாளைக்கு வந்து உங்ககிட்ட சொல்றேன். நான் கம்பெனிக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் இப்ப கம்பெனிக்கு போறேன். நாளைக்கு நீங்க கண்டிப்பா வந்துருங்க. வேற எதுவும் சொல்லாதீங்க. சனிம், நான் நாளைக்கும் வரமாட்டேன். என்ன சொல்றீங்க? போலன்னு சொன்ன வேலைக்கு நான் போலான்னு முடிவு பண்ணிட்டேன் சனிம். நான் போறேன். நிஜமாவே நீங்க போறீங்களா? ஆமா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா சனிம், கண்டிப்பா நான் போறேன். நான் முடிவெடுத்துட்டேன். சோ கிளம்புறேன். ஓகே,
நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா ஓகே. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். உங்களை இழந்துடக்கூடாதுன்னு நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். அதுக்காக நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் உங்களை இழந்துடக்கூடாதுன்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். அது ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சும் அதுக்காக நான் முயற்சி பண்ணிருக்கேன். அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க ஜான். சனேம், நீங்க விலகி போறீங்க ஜான். எல்லார்கிட்ட இருந்து விலகி போறீங்க. உங்க பிரச்சனையில இருந்து, உங்க அம்மா கிட்ட இருந்து, என்கிட்ட இருந்து, எல்லார்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறீங்க. உங்க அம்மா மேல கோவமா இருக்கீங்களா? ஆனா நீங்களும் உங்க அம்மா மாதிரிதான் இருக்கீங்க. நீங்க போனது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களை தடுத்து நிறுத்த போறதில்ல. தடுக்கவே மாட்டேன். நீங்க தான் முடிவு எடுத்துட்டீங்கல்ல, போங்க. அப்ப அவர் போறாரா? நிஜமாவே நான் இங்க இருந்து போறேன்னு சொன்னாரா? ஆமா, எல்லா விஷயத்தையும் நான் அவர்கிட்ட இப்ப சொல்லிட்டேன். போலன்னு சொன்ன ஆஃபர் அவர் எடுத்துக்க போறாரா? ஒருவேளை அவர் உன்கிட்ட விளையாட்டுக்கு சொல்லிருக்கலாம்ல, அத நீதான் தப்பா எடுத்துக்கிட்டியோன்னு எனக்கு தோணுது. அக்கா, நான் அவர்கிட்ட எல்லாத்தையுமே இப்ப சொல்லிட்டேன். நான் அத சொல்லும் போது அவரோட கண்ணை பார்த்தேன்க்கா. அதுல கலக்கமே இல்ல, கொஞ்சம் கூட தயக்கமே இல்ல. என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியல. நான் என்னதான் அவரை லவ் பண்ணிருந்தாலும் என்ன லவ் பண்ணாத அவரை எத்தனை நாளைக்கு நான் பின்னாடி துரத்த முடியும்? மேபி சனம் இப்படி இருக்கலாம்ல, அது அவரோட தாட்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அவர் ஒரு வேளை அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். நாம எதுக்கு தேவையில்லாம யோசிக்கணும்? இதுக்கு மேல என்னால இந்த கம்பெனில இருக்க முடியாததுனால ரிசைன் பண்ண போறேன். அட சனம், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. இப்படி சடனா முடிவு எடுக்காதா. எதுவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையா இரு. அக்கா, அவருக்கு என்ன பிடிக்கலன்றதுனாலதான் அவர் இங்க இருந்து போக முடிவு பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் நான் எப்படி இங்க இருக்க முடியும்? நான் இங்க இருந்தேன்னா எனக்கு எங்க பார்த்தாலும் அவரோட ஞாபகம் தான் வரும். இங்க பாரு சனம், இப்பதான் உன்னோட கெரியரே நீ ஆரம்பிக்கிற. இப்பதான் உன்னோட டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சனம். நீ இல்லாம என்னால இங்க இருக்க முடியாது. போகாத, இங்கே இரு. இந்த நிலைமையில என்னால இங்க இருக்க முடியாத, ஒர்க்கும் பண்ண முடியாத. சன்ன நோட்டீஸ் கொடுத்துறேன். என்னடி உடனே எழுதி கொடுக்க போறியா? என்னது எழுத மாட்டேங்குது? பாத்தியா, அந்த பேனா கூட தெரியுது இந்த ஆபீஸ விட்டு நீ போக கூடாதுன்னு நினைக்குது. அக்கா, வேற பேனா இருந்தா எடுத்துக்கொடு. சாரிமா, இப்ப என்கிட்ட வேற பெண்ணே இப்ப நீ இல்ல. போகாதன்னு சொல்லிட்டு இருக்கல. சரி, நான் வேற யார்கிட்டயாவது வாங்கிக்கிறேன். அட சனம், எதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? அதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் உங்களை இழந்துட கூடாதுன்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தெரிஞ்சு நான் முயற்சி பண்ணிருக்கேன். அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க விட்டு கொடுத்துறீங்க ஜான். நீங்க ஓடி போறீங்க. எல்லார்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறீங்க. உங்களோட பிரச்சனையில இருந்து, உங்க அம்மா கிட்ட இருந்து, என்கிட்ட இருந்து, எல்லார்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறீங்க ஜான். உங்க அம்மா மேல கோவமா இருக்கீங்களா? நீங்களும் உங்க அம்மா மாதிரிதான் இருக்கீங்க ஜான். நீங்க இந்த அளவுக்கு போக ஆசைப்பட்டீங்கன்னா நான் உங்களை தடுக்க போறதில்ல ஜான். தடுக்க போறதில்ல. ஜிஜி, என்ன பண்ணிட்டு இருக்க? சனிமா பார்த்து ஏதோ பேய் ஓட்டிட்டு இருக்க. சனம் என்ன எழுதுறான்னு என்னோட மைண்ட் பவரை வச்சு ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? அவ என்ன எழுதுறா? கொஞ்சம் வெயிட் பண்ண, அததான் படிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். படிக்கிறதுக்கு பாக்குறியா? அது எப்படி பண்ணுவ? அதன லிப் ரீடிங் ஜிஜி. இத பாரு, உன்கிட்ட இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல போறது கிடையாது. அவ எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அவ என்ன எழுதிருக்கான்னு உனக்கே தெரிய வரும். அப்படி தெரியக்கூடாது, நீயே வேண்டிக்க. நீ எதுக்கு இப்படி சொல்ற? இப்போ அவ ஒரு நல்ல ரைட்டர். எது எழுதினாலும் நல்லா தான் எழுதுவா. இப்ப எழுதுறது கூட கண்டிப்பா பெஸ்டா தான் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்புறம் வேற என்னதான் எழுதுறா? அதையும் நீங்கிட்ட சொல்லாம இருக்க. சீக்கிரமா சொல்ல, எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கு. அவ இப்ப ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கா. லெட்டர் அப்ப ரிசைன் பண்ண போறாளா? ஜான்சர் இதுக்கு என்ன சொன்னாருன்னு சொல்லு. ஜான்சர் பால்கனுக்கு போறாரு, அதனால தான் இவ ரிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜான்சரும் போக போறாரா?
இப்ப எதுக்கு தேவையில்லாம என் வாயை நீ கிளம்புன? தானே சொன்ன இப்போ. சனேம் ரிசைன் பண்றதையும் உங்ககிட்ட சொல்லிட்டேனா? ஆமா ஜிஜி, அது இப்பதானே நீ என்கிட்ட சொன்ன. எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? இதனாலதான் என்கிட்ட எதுவுமே பேசாதன்னு சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் உளறி வச்சுட்டேன். என்கிட்ட பேச்சு கொடுத்து என்கிட்ட வாங்கிட்டாலே. சரி, நான் ஒண்ணு பண்றேன். இது கேட்டு நல்லா அமைதியா இருக்க முடியுது. நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி please. சரி சீக்கிரம் போ. அதுதானே உன்னோட வேலையா வச்சிருக்க. ஆஹா, இப்ப அவளோட நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட ஒட்டிக்கிச்சு நினைக்கிறேன். அதை எடுத்து இதுல புதைச்சு விட்டுறலாம். நல்லா இருக்கும். முடிஞ்சது. அப்படிதான் பேப்பரை கசக்கி போட்ட பார், ஒர்க் அவுட் ஆகுது. ஹலோ பொலஞ்சலம், ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். உன் ஆஃபரை ஜான் எடுத்துக்க போறானாமா. அவனுக்கு கூட சனம் கிட்ட பிரேக்கப் ஆயிடுச்சான். இப்ப கூட அவ ரெசிக்னேஷன் எழுதிட்டு இருக்கா தெரியுமா? நிஜமா தான் சொல்றேன். ஓகே, பை பை. ஐயோ கிளம்பிட்டாலே. சனம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதை என்கிட்ட கூட என்ன பண்ணனா ஜிஜி? அது கூட இங்க இரு, நம்ம கொஞ்ச நேரம் பொறுமையா உட்கார்ந்து தயவு செஞ்சு கொடு பேசுவோம். ஜிஜி. இங்க பாரு, நீ ரொம்ப அவசரத்துல முடிவு எடுத்துக்கிட்டு ஜிஜி இருக்க. பண்ற, அது கூட இங்க. முடியாது. சின்ன கொடுக்க மாட்டேன். பழத்தனமா பண்ணாத. சின்ன பழத்தனத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. நான் கொடுக்க முடியாது. கொடுங்கல்ல. நான் வேணாம் சொல்லிக்கிட்டு இருக்கல. சனேம், என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பேப்பர்ல அப்படி என்ன எழுதி இருக்கு? இது வந்து என்னோட ரிசைன் லெட்டர். இனிமே ஜான் சார் இங்க வர மாட்டாரா? இந்த லெட்டர் நான் உங்ககிட்ட தான் கொடுக்கறதுக்காக வந்தேன். முடியாது. இந்த ரெசிக்னேஷன் லெட்டர் நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா இந்த கம்பெனிக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்க. நீ வெளியே போறதை நான் ஏத்துக்க மாட்டேன். அது என்னோட பர்சனல் ரீசன். அப்படி என்ன பர்சனல் ரீசன் சொல்லி பார்க்கலாம். அது என்னன்னா மேடம், ஜான் சார் போலன் கொடுத்த ஆஃபர் எடுத்துக்கிட்டு வெளியூர் போறாராம். ஜான் போறாரா? ஆமா மேடம். அவர் எப்படி போவாரு? என்ன கேள்வி? ஃபிளைட்ல தான் போவாரு. எதுக்கு போறாரு? நம்ம கம்பெனில ஏகப்பட்ட வேலையை வச்சுட்டு இப்ப எதுக்காக அவர் வெளியே போறாரு? சரி, அவர் போகட்டும் விடு. அவர் இந்த கம்பெனியோட ஓனர், அதனால அவர் ரிலாக்ஸ்க்காக வெளியே போறாரு. போகட்டும் விடு. ஆனா நீ எதுக்காக இதை விட்டுட்டு போறேன்னு என்கிட்ட சொல்லு. அது என்னன்னா மேடம், நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது என்னன்னா, அவளுக்கு இந்த கம்பெனி சுத்தி பார்க்கும் போதெல்லாம் அந்த இடத்துல ஜான் சாரே தெரியறாளாம். அதனால கம்பெனி விட்டு வெளில போறேன்றா. பரவாயில்ல ஜிஜி, இப்பெல்லாம் ஓபனா இப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்ப எல்லா விஷயத்தையும் உளறிட்டேனா? நான் ஒரு ஓட்ட வாயில உளறி வச்சுட்டேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா உன் கோபத்துக்கு நான் ஆயிடுவேன். நான் கிளம்புறேன். சரி, ஓகே. உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. உன்னோட மனசு இப்ப உடைஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இத அவ்வளவு ஈஸியெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஆமா, அதனால நான் இப்போ இல்ல, நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். சலீம், என்னால இதை சைன் பண்ண முடியாது. நீ வேணும்னா எம்எஸ் சார் கிட்ட, அவர்கிட்ட கொண்டு போய் கொடு. அவரை ஏத்துக்கிட்டாருன்னா ஓகே, நான் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நான் இங்க இருந்து போறேன். கமெண்ட். ஓகே ஓகே ஓகே, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகேவா? ஓகே ஓகே, பை. எம்எல்ஏ சார், இப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? யா, ஃப்ரீ தான். சொல்லுங்க, என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? எல்லாம் ஓகே தானே? இல்ல, சொதப்பிடுச்சு. என்ன சொல்றீங்க? எப்படி? எம்எல்ஏ சார், நான் என்னோட வேலையை ரிசைன் பண்றேன். இந்தாங்க ரெசிக்னேஷன் லெட்டர். சனேம், கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கலாமே. எதுக்காக அவசரப்படுறீங்க? எம்எல்ஏ சார், நான் ரொம்ப நொந்து போயிட்டேன். நான் இந்த கம்பெனிக்கு வந்ததுல இருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த பொய் சொல்றதுல இருந்து, திருட்டுத்தனத்துல இருந்து, எல்லாத்துல இருந்து நான் ஒதுங்கி போய் தான் இருந்தேன். இப்ப அதெல்லாம் முடியல. அதுக்கு நான் உங்களுக்கு காரணம் சொல்லல. நீங்க என்ன தப்பா எடுத்துக்க வேணாம். ஏன்னா இங்க எல்லார் மேலயும் தப்பு இருக்கு. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கேன். ஜான் என்ன மன்னிக்கணும்ன்றதுக்காக நான் அவர்கிட்ட முயற்சி பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல. அவர் என்ன மன்னிக்கவும் இல்ல. அதோட போயிட்டாரு. அப்ப போலனோட ஆஃபர் அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரா? இனிமே நான் இங்க இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு கொடுத்த பணத்தை நான் திரும்ப கொடுத்துறேன். ஐ மீன், அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா நான் திரும்ப கொடுத்துறேன். அதெல்லாம் வேண்டாம். இல்ல, நான் அதை திரும்ப கண்டிப்பா கொடுத்துறேன் எம்எல்ஏ சார். சனே, நான் தான் சொல்றேன்ல. சரியா? வேண்டான்னு சொல்லாதீங்க. இருந்தாலும் இந்த காசை நான் திரும்ப கொடுத்துறேன். கவலைப்படாதீங்க. சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எதையும் அவசரமா செய்யாதீங்க. என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் வருத்தப்பட்டு அவரே கால் பண்ணுவாரு பாருங்க.
இனிமே யார் என்ன பண்ணாலும் அது சரியாகாது. பேசாம இந்த விஷயத்த இப்படியே விடுறதுதான் நல்லது. Have a nice day. சனம், நீ ஓகே தானடி? நான் ஓகே தான். போய் திங்ஸ் எடுத்துட்டு வரேன். சனம், இந்தா இவனை நீயே வச்சுக்க. எப்பெல்லாம் நீ டிஸ்டர்ப் ஆயிருக்கியோ இவன்கிட்ட என்ன நினைச்சு பேசு. அப்ப அவன் உனக்கு என்ன மாதிரி பதில் தருவான். கணேஷ், டேக் கேர். சரியா? என்ன நடக்குதுங்க? அது என்னன்னா மேடம், சனிம் வேலையை ரிசைன் பண்ணிட்டான். பர்சனல் ரீசனுக்காக தான் ரிசைன் பண்ணிட்டேன். ஜெனரலா நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப பர்சனல் லைஃபோட மிக்ஸ்அப் பண்ணோம்னா இப்படிதான். கடைசியில எல்லாமே இப்படி வந்துதான் முடியும். இதுக்குதான் சொல்றது. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து நீ பண்ண போறதுக்கு நான் விஷ் பண்றேன். Thank you so much. Best of luck. அத வச்சுட்டு நான் வரும்போது எடுத்துட்டு வரேன். விடு. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நாங்களும் உங்களை மிஸ் பண்ணுவோம். சனம். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்களும் உங்களுக்கு நன்றி சொல்றோம் சனம். மறந்துடாதீங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணு. பெஸ்ட் ஆஃப் லக் சனம். அப்போ இங்க இருந்து நீ போயிட்டாலும் அடிக்கடி நீ எங்களெல்லாம் வந்து பார்க்க தானே செய்வ, மறந்துட மாட்டல்ல? வருவேன். வா, கண்டிப்பா வந்து பாப்பேன். நாங்க எல்லாருமே உன்னை கண்டிப்பா ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஏன் நானே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எல்லாரும் உடம்பு நல்லா பாத்துக்கோங்க. நீயும் உடம்பு பாத்துக்கோ. ஓகே, நான் கிளம்புறேன். பாய். அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நிஜமான உலகத்துல அப்படி ஒரு இளவரசன் கண்டிப்பா வரமாட்டானு. அதோட என்னோட கனவை நிறுத்திக்கிட்டேன். கனவு என்னைக்குமே முடியாது, ஆனா அது உடைஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம். ஆனா நான் கனவு காண்றதை இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கேன். ஐ லவ் யூ so much ஜான். நீங்களும் என்ன லவ் பண்றீங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றோம்.
நம்ம நினைச்சா எல்லாத்தையும் மாத்த முடியும் ஜென். எல்லாத்தையும் மாத்த முடியும். நாம தயவு செஞ்சு நாமன்னு சொல்லாத. நாமன்னு யாருமே கிடையாது. இனிமே நாம ஒண்ணு கிடையாது, புரிஞ்சுக்கோ. நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஸ்பெஷலா ஒண்ணு இருந்துச்சு. ஆனா இனிமேல் அது கிடையாது. நீயும் மத்தவங்கள மாதிரி எனக்கு சாதாரணம் தான். சனேம், நான் நாளைக்கும் வரமாட்டேன். என்ன சொல்றீங்க? போலன்னு சொன்ன வேலையை ஒத்துக்கிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சொன்ன கிளம்புறேன். நீங்க சமாளிக்க பாக்கல ஜென், ஓட பாக்குறீங்க. நிஜமாவே நீங்க என்ன லவ் பண்ணிருந்தா இப்படி ஓட மாட்டீங்க. என்ன மன்னிச்சிருப்பீங்க. டாக்ஸி. என்னாச்சு? சடனா உள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல. யாரா தண்ணி ஓகே சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்றேன். இல்ல அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. லேசா தான் அடிபட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என்ன உங்களுக்கு வலிக்குதா? எந்திரிச்சு உங்களால உட்கார முடியுமா? எனக்கு ஒண்ணும் இல்ல. இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன். எல்லாரும் கொஞ்சம் புடிங்க. இல்ல, பொறுமையா எனக்கு பொறுமையா ஒண்ணும் இல்ல. மெதுவா தெரியுங்க. லேசா தலை சுத்துது. அப்ப ஹாஸ்பிடல் போயே ஆகணும். அந்த டோரை கொஞ்சம் தரங்க. இல்ல தேவையில்ல சார். ஹாஸ்பிட்டலுக்குலாம் எதுவும் வேணாம். இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல நினைக்கிறேன். சொல்றது இல்ல, சரியா கேளுங்க. இல்ல. ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துடலாம். லேசா தான் அடிபட்டிருக்கா. சரி முதல்ல கார்ல உட்காருங்க. இல்ல ஒண்ணும் இல்ல எனக்கு. முதல்ல நம்ம ஹாஸ்பிடல் போறோம், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உட்காருங்க. உள்ள இரு. பாத்து பொறுமையா. நிஜமாவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பாத்து மெதுவா உட்காருங்க. அவ்வளவுதான். இதுல எமர்ஜென்சி பிரேக் இருக்கு, இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க, என்னோட தப்புதான். இல்ல நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னாச்சு உங்களுக்கு? அவங்களோட பிளட் பிரஷர் ரொம்ப லோவா இருக்கு. அப்புறம் எக்ஸ்ரே ரிசல்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. டாக்டர் என்ன சொன்னாருன்னா, அப்சர்வேஷன்ல நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டி இருக்குன்னு சொன்னாரு. தேங்க்யூ சோ மச். நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்ல. சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. வேணும்னா நீங்க என் மேல கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இல்ல அது இதுல தப்பு என்னோட மேலதான் இருக்கு, உங்க மேல இல்ல. நான் தான் கவனிக்காம வந்துட்டேன். அப்புறம் எப்படி நீங்க தப்ப ஏத்துக்க முடியும்? நீங்க வேணா கிளம்புங்க, எனக்காக உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வரட்டுங்க, அதுக்கப்புறமா போறேன். பிபி செக் பண்ணணும். எந்திரிங்க. அப்படியே உங்ககிட்ட சில क्वेश्चंसும் கேட்கணும். சொல்லுங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். உங்க ஃபேமிலிக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, நான் ஐயோ, சொல்லிடுறேன். அவங்க கிட்ட எல்லாம் சொல்ல வேணாம், கஷ்டப்படுவாங்க. வேணும்னா என் அக்கா கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்களேன். வேணும்னா சொல்லுங்க, நான் கால் பண்றேன். இல்ல நானே பண்றேன். என்னோட ஹேண்ட்பேக் எங்க இருக்கா? கார்ல தான் இருக்கு. இருங்க, நான் போய் எடுத்து ஓகே, வரேன். தேங்க்யூ சோ மச். உங்க முகம் ரொம்ப வெளுத்து போயிருக்கு. பிபி வேற ரொம்ப லோவா இருக்கு. எனக்கு இப்போ ஒண்ணும் ஒண்ணும் பயப்படாதீங்க. டாக்டர் வந்து இப்ப செக் பண்ணுவாரு. செக் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே.
அவங்களோட பிளட் பிரஷர் ரொம்ப லோவா இருக்கு. அவங்க இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து பாப்பாரு. அவங்க நல்லா தானே இருக்காங்க, பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? இல்ல நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க சீக்கிரம் சரியாயிடுவாங்க. நாங்க பாத்துக்கிறோம். அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னாங்களே, பண்ணாங்களா? அவங்க போன் இருந்தா வேணா கொடுங்க, நான் வேணா அவங்க அக்காவோட நம்பருக்கு கால் பண்ணி Okay. பேசுறேன். என்ன இதுக்குள்ள எதுவுமே காணுமே? கிடைச்சிருச்சு, இந்தாங்க. தேங்க்யூ. எதுக்கு அவ தேவையில்லாம இதுக்காகலாம் போய் ரிசைன் பண்ணணும்? இப்போ வேலையை விட்டு போனா பிஎஃப் எல்லாம் கொடுப்பாங்கல்ல? அவர் ரீசனா தானே வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணா ஜே. அப்புறம் எப்படி பிஎஃப்லாம் வரும்? எனக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்லு. நீ எத்தனை வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? எல்லா விஷயத்தையும் கரெக்டா சொல்ற. அப்புறம் இன்னொரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டு இந்த கம்பெனியை விட்டு நான் எப்ப போவேன்னு சொல்லு. ஒன்னு சொல்லவா, நானே ரிசைன் பண்ணலான்னு முடிவெடுத்தேன் தெரியுமா? அவதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண வேணான்னு சொன்னா. இப்ப அவளே பண்ணிட்டு போயிட்டான். அட இங்க பாரு, அவளோட அக்காவோட மனசை கூட மாத்திட்டா. ஆனா அவ இந்த கம்பெனி விட்டு போயிட்டா. இதெல்லாம் நியாயமே கிடையாது. அது ஏன்னா யார் முதல்ல வேலைக்கு வந்தாங்களோ அவங்க தான் வேலையை விட்டு போகணும். இங்க பாரு குலேஷ், நீ தானே எனக்கு முன்னாடி வேலைக்கு வந்தா, அதனால வேலையை விட்டு போயிடு. வேலையை விட்டு போ, சீக்கிரம் போ. அங்க பேப்பர் பணம் இருக்கு, ரிசைன் லெட்டர் எழுதிட்டு இந்த வேலையை விட்டு உடனே கிளம்பி போய் பேசாத. நான் உனக்கு அப்புறம் தான் இங்க வேலைக்கு சேர்ந்தேன், சரியா? என்னது எனக்கு அப்புறமா? அடே நீ தானே முதல்ல இந்த வேலைக்கு வந்த. என்னடா ஃபைல வச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு ஒரு பேப்பர் தரேன், அதை வச்சு ரிசைன் லெட்டர் எழுதி முதல்ல இந்த வேலையை விட்டு கிளம்பு. சரி சரி எழுதுறேன், நான் அமைதியா தான் இருக்கேன். முதல்ல பேனா போடுறேன். பேனா கூட சொல்ல என்ன தேவையில்லாம கத்த வைக்கிறேன். பண்ணிட்டே இருப்பாரு. யா, சொல்லுங்க. அவனுக்கு செத்தான் அவர்கிட்ட. என்ன ஆக்சிடென்ட்டா? என்னது ஆக்சிடென்ட்? எப்படி, எந்த இடத்துல, எப்ப? சனம் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்ன என்ன சொல்ற? கடவுளே, யாருக்கு ஆக்சிடென்ட்? என்ன நடக்குது இங்க சொல்லுங்க. ஐயோ என்னாச்சு? ஏய் லேலா, என்னாச்சு? சனம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? நர்ஸ் பரவாயில்லன்னு சொல்றாங்க. ஓகே, நான் இப்பயே வரேன். இதோ வந்துட்டேன். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நானும் உன் கூட வரேன். எம்ரே, நீங்க அங்க போயிட்டு எனக்கு போன் பண்ணுங்க ப்ளீஸ், மறந்துடாதீங்க. எனக்கு புரியவே மாட்டேங்குது, ஏன் இப்படி ஏடா கூடமா நடந்துட்டு இருக்கு? யாரோ கண்ணு வச்சிட்டாங்க. சொல்லு பிரே. நல்ல வேளை போன் எடுத்துட்டீங்க. பதட்டப்படாதீங்க. ஆனா சலீம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுனா? என்ன சொன்ன? என்ன சொன்ன? சலீம்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? சொல்லு பிரே, அவளுக்கு என்னாச்சு சொல்லு. அவங்க நல்லா இருக்காங்க. இப்பதான் லேலாக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து கால் பண்ணாங்க. அவங்கள அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்களாமா. இப்போ நான் அங்க தான போயிட்டு இருக்கேன். எந்த ஹாஸ்பிடல்ல? நான் உங்களுக்கு கால் பண்றேன். யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்க இங்கே தான் வந்து வாங்குவீங்க. கண்டிப்பா வாங்குறேன். இது பாருங்க, இத வச்சு கை கழுவுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கிருமி எல்லாம் போயிடும். அது மட்டும் இல்ல, மத்த கடையில விக்கிற சாதாரண ஹேண்ட் வாஷ் கிடையாது, இது பியூரானது. கடவுளே கடவுளே, அப்ப எங்க கிட்ட இருக்கிற சோப்பெல்லாம் ஆட்டோமொபைல் ஃபேக்டரியில பண்ணதா? அதெல்லாம் யூஸ் பண்ணா மட்டும் வாசனையே வராதா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்க கடையில இருக்கிற பொருள் எல்லாம் விக்கிறீ, அது எப்படி ரெடி பண்றாங்க தெரியுமா? கையில சுத்தம் இல்லாம பண்றாங்க. நானும் அதே தான் சொல்றேன். என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஹேண்ட்மேட், கையில பண்ணது. அப்படியே மனுஷங்களோட கைய வச்சு புதுசா ஃப்ரெஷ்ஷா பண்ணது. எல்லாமே எல்லாமே நேச்சுரல். அது கையில செஞ்சது தானே. எங்கெல்லாம் கை வச்சு அந்த பொருளை பண்ணாங்களோ, ஐயோ தெரியலையே. கடவுளே கடவுளே, ச்சே, அதெல்லாம் எப்படிதான் யூஸ் பண்றாங்களோ. இன்னும் 2 நாள்ல பாரு என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும். அதெல்லாம் வித்து போன பிறகு கையில காசு இல்லாம நீ எங்கிட்ட தான் வந்து நிக்க போற. அப்பதான் உனக்கு தெரியும். ஐயோ, எதுக்கு இப்படி தேவையில்லாம காலங்கத்துல வாய வைக்கிறீங்க? இப்படி பேசுறத விட்டுட்டு உங்க கடையில ஆர்டிபிஷியல் திங்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, அது கூட போய் என்னது உட்காந்து. ஆர்டிபிஷியலா? அதுவும் ஆர்கானிக் தான்மா. பேக்கேஜ் எல்லாம் பாக்குறது தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆர்கானிக் ஆர்கானிக் போய் ஆர்கானிக் போய் நிறுத்துங்க. ஒரு மெச்சூர்ட் கப்புள் மாதிரியா நடந்துட்டு இருக்கீங்க? சுத்தி எல்லாரும் எப்படி பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. முதல்ல பெட்ட பிரிச்சீங்க, அதுக்கப்புறம் கடையை பிரிச்சீங்க, இப்போ வாழ்க்கையை பிரிக்க பாக்குறீங்களா? அத்தியாரே நாம கடைக்கு போவோம் வாங்க. அங்கிள், நீங்க இங்கே இருந்து கத்திட்டு இருங்க. அப்புறம் அவரு ஒரு புது தேவையில்லாம ப்ராடக்ட் கத்துக்கிட்டே ஆர்கானிக். இருக்காரா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஓகேவா? எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல இப்ப பரவாயில்ல. நர்ஸ் உங்களுக்கு பிபி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா எனக்கு இப்ப ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். லேசா உள்காயம் இருக்குன்னு சொன்னாங்க. டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன்னாங்க. எப்படி டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன். நீங்க வேணா இங்க இருந்து கிளம்புங்க. உங்களுக்கு இதுக்கு அட தேவையில்லை. என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் இங்கிருந்து போவேன். ஆக்சுவலா நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே இந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதை பத்தியே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதனால எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஓகே, ட்ரை பண்ணலாம். அப்படி இருக்க ஓகே அப்படின்னா சரி. தேங்க்யூ சோ மச். நீங்க இங்கிருந்து வெளியில போகும்போது கண்டிப்பா நல்ல ஹெல்த்தோட தான் போகணும். தேங்க்யூ. சனேம், ஜான், ஜான், உனக்கு ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல. இப்ப கொஞ்சம் நான் நல்லாதான் இருக்கேன். சரி, டாக்டர் என்ன சொன்னாரு?
டாக்டர் வந்து ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அப்போ ஒன்றும் சீரியஸ் கிடையாதுல, அதை சொல்லு முதல்ல. ஏன் கேக்குறேன்னா நீ எப்படினாலும் நல்லா இருக்கேன்னு தான் சொல்லுவேன், அதனாலதான் உன்கிட்ட அப்படி கேட்டேன். ஓகேதான். எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சரி, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? உனக்கு ஏதாவது வேணுமா சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல வேண்டாம், தேங்க்ஸ். ஓகே சரி. டாக்டர் எங்க? ஐ மீன் நீ ஏன் இங்க இப்படி தனியா இருக்க? அவங்க தனியாவெல்லாம் இல்ல சார், அவங்க கூட நான் இருக்கேன் சார். ஓ, நீங்க இங்க இருக்கீங்கல்ல? ஆமா, அதுவும் சரிதான். நீங்க இங்க இருக்கீங்கல்ல? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. டாக்டர் நீங்க தானா? இல்லையே. அப்புறம் எப்படி நீங்க எல்லாமே கண்ட்ரோல்டா இருக்குன்னு சொல்றீங்க? உங்களால எப்படி அப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இருங்க, நானே சொல்றேன். சொல்லுங்க. ஓகே. அவர் டாக்டர் இல்ல. சரி. ஆக்சுவலா கார் இடிச்சுதான் நான் கீழே விழுந்துட்டேன். அந்த காரை ஓடிட்டு வந்தவர் தான் அவரு. ஐ மீன் இவர் தான் என்ன இடிச்சாரு. தெரியாம இடிச்சிட்டேன், அது என்னோட தப்பு தான். இவங்களை இடிச்ச கார் கூட என்னோட தான். சனிம இடிச்ச காரு உன்னோட காருன்னு சொல்ற, அது அப்படியாடா சொல்லுவாங்க? எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இவ்வளவு ஈஸியா நின்னு பேசிட்டு இருக்க. முதல்ல சனிம்னு சொல்லாத, சனிம் மேடம்னு சொல்லு. அதெல்லாம் சரி, நீ எப்படி இவ்வளவு கூலா இருக்க? சனி மேல உன் காரை இடிச்ச மாதிரி உன் மேல நான் என் காரை கொண்டு இடிக்கட்டுமா? சொல்லு, இடிக்கட்டுமா? இடிச்சதுக்கு அப்புறம் உன் மேல நான் தான் இடிச்சேன்னு சொல்லி கூலா சொல்ல புரியல? சொல்லு. இது எல்லாத்துக்கும் நான் காரணம் இல்ல, நான் சொல்ல கார் இடிச்சதுதான் காரணம் அப்படின்னு சொல்வேன். பரவாயில்லையா? ஐயோ சார், கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் சொல்ல போறது இல்ல. ஆனா உண்மையிலுமே நான் அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு நான் என்னோட காரை பொறுமையா தான் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். ஐ மீன் நான் இப்படி சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க தான் என் கார்ல வந்து மோதுனாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்க நீ? குறைஞ்சது ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்திலே வந்திருப்பல. சொல்லு. சரி, நீ பொறுமையாவே வந்திருந்தனா எப்படி சனி மேல எப்படி மோதி? அவ்வளவு வேகமா எல்லாம் காரை ஓட்டிட்டு வரலங்க. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் கூட எல்லாமே அண்டர் கண்ட்ரோல்னு சொல்ற, உன்னால எப்படி அவ்வளவு ஈஸியா சொல்ல முடியும்? சொல்லு. அதுக்கு உண்டான ரீசன் எல்லாம் ஒண்ணு இல்லங்க, நான் கரெக்டா தான் வந்துகிட்டு இருந்தேன். இவங்க தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க. ஆக்சுவலா ஏன் மேலதான் தப்பு இருக்கு. இதுல தப்பு எல்லாமே ஏன் மேலதான் இருக்கு. ஏன்னா நான் தான் டாக்ஸியை கூப்பிடுறதுக்காக எங்கேயுமே பார்க்காம டாக்ஸியை கூப்பிடுறதுக்காக ரோட கிராஸ் பண்ண வந்தேன். அந்த சமயத்துல இவரும் வந்துட்டாரு. அப்போதான் ஓகே ஓகே, எனக்கு நல்லா புரியுது. நீ சொல்ல வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. உன் கையை கொஞ்சம் அசைக்காம இரு. ஓகே, என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் குழப்பமா இருக்கு. முன்ன பின்ன தெரியாத ஒரு மனுஷன் எப்படி இப்படி ஒரு ஷார்ட் டைம்ல உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்றாரு? எப்படி சார் உங்களால இதுல ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி நான் எவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இங்க நான் ஹாஸ்பிடலுக்கு வந்தது, இங்க வந்ததுக்கு அப்புறமா நான் இவங்களுக்காக சுத்துனது, ரிப்போர்ட் வாங்க, தேவையானது வாங்கன்னு சுத்திக்கிட்டே இருந்தேன். நான் அவ்வளவு பிஸியா இருந்தேன் தெரியுமா? உனக்கு டைம் போனதே தெரியல, அப்படித்தானே நீ சொல்ல வர? எல்லா மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணிருக்க தானே? சொல்லு. அக்கா சனி வந்துட்டியா? உனக்கு இதுவும் நல்ல நேரத்துல தான் நீ வந்திருக்கா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, லைட்டா தலை மட்டும் தான் சனி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ சோ மச். ஓகே, இங்க நிக்கிற சார் யாரு? நான் சொல்றேன்டா, சனிம இடிச்ச காரை ஓட்டிட்டு வந்ததே இந்த பெரிய மனுஷன் தான். எம்ரே எம்ரே, இவரு தான் சனிம காரை வச்சு இடிச்சவரு. இங்க கொஞ்சம் கிரௌட் ஆயிருச்சு, நான் வேணா கொஞ்சம் விண்டோஸ் திறக்கட்டுமா? இல்ல பரவாயில்ல, வேணாம். எனக்கு லைட்டா தான் அடிபட்டிருக்க. வரும்போது டிராபிக் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அதிகமா இருந்துச்சா? ஹலோ எம்ரே செல்லம். சொல்லுங்கம்மா. செல்லம், சனம் இப்ப எப்படிப்பா இருக்கா? அவளுக்கு ஒண்ணும் ஆகல? ஏன்னா நீங்க இருந்து ரொம்ப வேகமா ஹாஸ்பிடலுக்கு போனீங்க, அதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. அவளுக்கு ஒண்ணும் பெருசா அடிபடல. நீங்க பயப்படுற மாதிரிலாம் இங்க ஒண்ணு இல்லம்மா, சின்ன அடிதான், ஃப்ரீயா இருங்க. அப்பனா சரிப்பா, ஒண்ணும் ஆகலையே. நான் ரொம்ப அவளை கேட்டதா அவகிட்ட சொல்லிடு, சரியா? சரிம்மா நான் சொல்லிடுறேன். ஆபீஸ்ல ஒரு வார்த்தை நீங்க சொல்லிடுங்கம்மா, யாரையும் கவலைப்பட வேண்டான்னு. சரி, ஓகே. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. கொஞ்ச நேரத்துல ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் உடனே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். கடவுள் தானே உன்னை காப்பாத்தினாரு. நல்ல வேலை பெருசா எதுவும் அடிபடல. சார், நீங்களும் ரொம்ப பதட்டப்பட்டிருப்பீங்கல்ல? நல்ல வேலை ரொம்ப அடிபடல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல வேலை சனிமுக்கு ஒன்னும் ஆகல. ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அங்க யாரையும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ அம்ரிசா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், நீங்க வேணா இங்க இருந்து கிளம்பலாம். இதுவரை நீங்க பெரிய ஹெல்ப்லாம் பண்ணிருக்கீங்க, சோ நீங்க வேணா கிளம்பலாம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் ஓகே, நீங்க கிளம்புங்க. ஆரம்பிச்சிட்டாயா? எனக்கு எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. தேவையில்ல, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சனிமுக்கு ஒண்ணு இல்ல, அவங்க பர்ஃபெக்ட்டா இருக்காங்கன்னு டாக்டர் வந்து சொல்ற வரைக்கும் என்னால இங்கிருந்து போக முடியாது. அத கண்டிப்பா என் மனசாட்சி கூட ஒத்துக்காது. உங்க மனசாட்சி எடுத்துட்டு போய் வெளியில நில்லுங்க. என்ன இங்க இவ்ளோ கூட்டமா இருக்கீங்க? அப்படிலாம் இங்க யாரும் இருக்க கூடாது. டாக்டர் வருவாங்க, வரும்போது நீங்க எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா திட்டுவாங்க. இல்லனா ஊசி குத்திடுவாங்க. உங்க ஃப்ரெண்ட் இப்ப நல்லா தான் இருக்காங்க, அதனால நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் வெளியே இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்க. சனம், நானும் வெளியே இருக்கேன், ஓகேவா? ஓகே சரி. நீங்களும் தான்? நானுமா? போங்க. அதான் கும்பலா இருந்தவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்களா, இப்ப நான் ஒருத்தன் தானே இருக்கேன்.
அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா தேவையில்லை. நானும் கிளம்பட்டுமா? சரி, நான் பக்கத்துல தான் இருப்பேன். ஓகே, ஏதாவது வேணும்னா உடனே கூப்பிடு. நான் போய் ஒரு கப் டீ சாப்பிட்டு வரேன். தேங்க்யூ சோ மச் மேடம். எஸ். அத்தியாரே, எப்படி ஆர்கானிக் ஐட்டம் குள்ள உள்ள பூந்தோமோ அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஏரியாக்குள்ளே உள்ள போறேன். எக்கச்சக்கமான ஐடியா அருவி மாதிரி கொட்டுது எனக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் லைட்டா பிசுறு தட்டுது. அதை மட்டும் கண்டுபிடிச்சு சரி பண்றான். என்ன சொல்ற நீ? என்ன மிஸ் ஆகுது? அதான் எல்லாம் இங்க பர்ஃபெக்ட்டா தானே இருக்கு. கடையில திங்ஸ் இருக்கு, விளம்பரத்துக்கு போஸ்டர்ஸ் இருக்கு, வேற என்ன மிஸ் ஆகுது? அத்தியாரே, அதெல்லாம் அங்கங்க இங்கங்க இருக்குன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனா இதை இன்னும் ஃபேமஸ் ஆகணும்னா ஒரு செலிபிரிட்டி நம்ம கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கணும். அப்படி கால் எடுத்து வைக்கிறவரு பயங்கர ஃபேமஸ் ஆன ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும். அவர்தான் நம்ம கடையோட ஒரு பிராண்ட் அம்பாசிடர் கூட வச்சுக்கலாம். அப்படி ஒரு ஆளை கண்டுபிடிச்சு கடை கூட்டிட்டு வந்தோம்னா கடை ஃபேமஸ் ஆயிடும். அப்படி ஒருத்தரை எங்க போய் தேடுறது? நானும் நம்ம ஏரியா ஃபுல்லா தேடி பார்த்தேன். செலிபிரிட்டி மூஞ்சிங்க எல்லாம் சரி நல்ல மூஞ்சிங்களா இருக்கும்னு பார்த்தா எல்லாம் முத்துன மூஞ்சிங்களா தான் இருக்கு. ஆனா கடைசியில ஒரு 2 பேரை மட்டும் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஒண்ணு நம்ம ஏரியா பிரசிடென்டான என் அத்தையார் நீங்க, இன்னொன்னு உங்க கூடவே இருக்கிற நானு. உங்களுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கூட இருக்கு. இருக்கு அவசரப்படாதீங்க. குடு. டேய் முசாஃபர், இது ரொம்ப அழகா இருக்குடா. அப்படியே கையோட அதையும் பிரிச்சு பாத்துருங்க. இதுல நீ கூட இருக்கியா? பின்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க அத்தியாரே? நம்ம கடையில நான் இல்லாம எப்படி இருப்பேன்? அது மட்டும் இல்லாம இது ஹை டெஃபினிஷன்ல பிரிண்ட் பண்ணது. நல்லா இருக்குல்ல? பாருங்க. நல்லா இருக்கணும் முசாஃபர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் முசாஃபர். ஓகே ரொம்ப புகழாதீங்க. போதும். அவங்க இதே மாதிரி எக்கச்சக்கமான போஸ்டர்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம அங்க போய் நேர்ல பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாம ஒன்னொன்னா வாங்கி நம்ம ஏரியால இருக்கிற ஒட்டுமொத்த வீட்டோட கதவுலயும் நானே போய் ஒட்டுற. அவங்க வந்துட்டாங்க. ரொம்ப அழகா இருக்குடா முசாஃபர். ப்ரொஃபஷனலா எப்படி நடந்துக்கணுங்கிறத என்ன பார்த்து கத்துக்கங்க நிஹாத். என்ன இந்த டிவி ஆன் ஆகவே இல்ல? ஆன் ஆகாத டிவி எதுக்காக இங்க தேவையில்லாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதோட நல்லாதான் இருக்கு. ஏன்னா ஏன் தேவையில்லாம போக விட மாட்டேங்கிறாங்க? கொஞ்சம் பொறுமையா இரு சனீம். நீ நல்லா இருக்கேன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சாகணும் இல்லையா? அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா நிச்சயம் அவங்க போக விட மாட்டாங்க. சரி விடுங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லு. இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? நான் ரிசைன் பண்ணிட்டேன். இப்பதான் ரிசைன் பண்றியா? இப்பதான் முடிவெடுத்தியா என்ன? இல்ல, நான் இதை இப்ப சொல்லல. இன்னைக்குதான். ஆனா ஆக்சிடென்ட்க்கு முன்னாடியே பண்ணிட்டேன். எம்டி சார் கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் எதிர்பாராம இப்படி ஆயிடுச்சு. எதுக்காக நீ ரிசைன் பண்ண? என்னால இனிமே அந்த இடத்துல இருக்க முடியாதா? சனீம், நான் என்னதான் இங்க இருந்து போறேன்னாலும் உன்னோட வேலையில நீ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தானே இருக்க. நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ற. இந்த மாதிரி வேலையை விட்டு போறது பைத்தியக்காரத்தனம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? நாம பிரிஞ்சதால உன்னோட கரியரை இந்த மாதிரி விட்டு போறது பைத்தியக்காரத்தனம் இல்லாம வேற என்னன்னு சொல்றது? இங்க பாருங்க, இது என்னோட கரியர், என்னோட முடிவு. சரியா? நான் இந்த கரியரை வேணும்னா வச்சுப்பேன், இல்லைன்னா தூக்கி போட்டுருவேன். உங்களுக்கு என்ன அதை பத்தி? நீங்க எந்த முடிவை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு தானே சொல்லிட்டு போனீங்க. இருந்தாலும் நீ ரிசைன் பண்ணாதே. ஆல்ரெடி பண்ணிட்டேன். நீ இந்த வேலையை அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட கூடாது சார். நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். இனிமே அந்த கம்பெனிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் அதெல்லாம் இல்ல. ஒத்துக்க முடியாது. நான் தானே அதுக்கு பாஸ். அதுக்கு டைம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சனீம்? என்ன டைம்? அதான் நோட்டீஸ் பீரியட்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னதான் நோட்டீஸ் பீரியடா இருந்தாலும் நீ கம்பெனில 2 வீக்ஸ் கண்டிப்பா ஒர்க் பண்ணி தான் ஆகணும் சனீம். அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. அதுதானே பொதுவான ரூல்ஸ். சனீம் மேடம், டாக்டர் சார் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டாரு. உங்களுக்கு எல்லாமே நார்மலா தான் இருக்கு மேடம். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சீக்கிரமே நீங்க ஹாஸ்பிட்டல் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகலாம். அப்பாடா, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். அப்பா, நான் இந்த இடத்துல இருந்து முதல்ல போனா போதும். நான் தான் சொன்னல உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னு. நீ மறுபடியும் வந்துட்டியாடா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், இந்த டிவி எதுக்காக ஒர்க் ஆகல? இது ஆக்சுவலா ஒர்க் ஆகணும் இல்லையா? இப்போ ஓகே தானே? சரி, தலை சுத்துதுன்னா சொல்லு. நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல வேணாம், விடுங்க. டேய், மறக்காம கார்ல எனக்கு ஹீட்டர் எந்த போட்டு வை. பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இங்க இருந்து முதல்ல போனா போதும். அவ்வளவுதான். வாங்க, நான் உங்களை டிராப் அப்பா, டேய் சாமி, நீ இன்னும் இங்க தான் இருக்கியா? இங்க இருந்து போலையா? உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் எங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்க?
இங்க பாரு, நான் உண்மையில ரொம்ப நல்லவன். ஆனா என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. ஆமா, உனக்கு அப்படி என்னதான்டா பிரச்சனை? வாலண்டியரா நீயே வந்து ஏதாவது வேணுமா, ஏதாவது பண்ணணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன உன் பிரச்சனை? உனக்கு என்னதான் வேணும் சொல்லு. நான் நல்லது செய்யத்தானே நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு என்ன நல்லது? அட கடவுளே. சனேம், இங்க பாருங்க, இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆச்சு. அதான் சொல்றேன், நான் உங்களை வீட்டுல டிராப் பண்றேன்னு. சனம் என்னம்மா நீ என்ன சொல்ற? நான் இந்த இடத்துல இருந்து முதல்ல போனா போதும். இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் போய் என் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமாமா, என்ன பிரச்சனை இருக்கும்? பிரச்சனை இருக்காது. எப்படி இருக்கும்? இவரே கார் எடுத்துட்டு வர அவசரத்துல கண்ணு மண்ணு தெரியாம வந்துடாத. பார்த்து பொறுமையாவே வா. சரி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எதுக்கு இப்ப அவன் கூட போகணும்? அதுவும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் கூட நீ எப்படி நான் போலாம்? அவர் கூட போல, என் அக்கா கூட போறேன், எங்களோட வீட்டுக்கு போறேன். நீங்க தானே சொன்னீங்க நான் ஒரு சாதாரண பொண்ணு தானே, அப்புறம் எதுக்கு என்ன பத்தி நீங்க கவலைப்படணும்? எம்ம தாய புண்ணியவதி, எந்த பிரச்சனையும் எந்த நேரத்துல பேசணும்னு உனக்கு சுத்தமா அறிவுங்கிறதே கிடையாதா என்ன? ஒரு விஷயத்த மறந்துடாத. ரோட்டு மேல வண்டி ஓட்ட சொன்னா ரோட்டு மேல நடக்கிற ஆளுங்க மேல வண்டி ஓட்டுறான் இவன். அத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. சரி, உனக்கு கார் ஓட்ட தெரியாது, தயவு செஞ்சு அவன் கூட போகாத. சனே, நான் கூப்பிட்டு இருக்கேன், நீ கண்டுக்காம போற. எம்ரே கார் எடுத்துட்டு வர, அவன் கூட போ. இல்ல என் கூட வா. ஏன் அவன் கூட போனோம்?